ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான பைனாப்பிள் ஜாம் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க, ஹெல்த்தியான இந்த பைனாப்பிள் ஜாம் நான் எந்த மெத்தடில் எப்படி செய்கிறேன்னு சொல்லி வீடியோக்குள்ளார போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபுல் பைனாப்பிள் வந்து எடுத்திருக்கேன். இதை மேல் தோல் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேங்க. ஸோ ரிமூவ் பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்து பண்ணணும், ஏன்னா வந்து ரொம்ப வந்து டஃப்பாக இருக்கும் இந்த மேல் தோல் பார்த்திங்கன்னா ஸ்கின்னு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து நான் வாஷ் பண்ணிட்டேன், இது ரிமூவ் பண்ணிவிட்டு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லைஸாக இது வந்து கட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு என்ன தேவையான ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுடுங்க. ஏன்னா நம்ம வந்து இதை மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுக்கத்தான் போகிறோம். ஸோ அரைச்சி இந்த பேஸ்ட்டை நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பீஸா நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி இதை பேஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸியில் போட்டு ஃபைனாக வந்து பேஸ்ட்டு பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷனுக்காக கிச்சனுக்குள்ளார போயிடலாம். ஸோ ஒரு எம்டி பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம அரைச்ச அந்த பைனாப்பிள் பேஸ்ட்டு இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆயிலும் எந்த ஒரு நெய்யும் நான் வந்து ஆட் பண்ணேன். வெறும் வானிலையில், அதாவது வெறும் பெனில் இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். பைனாப்பிள் ஜாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆயிலோ எந்த ஒரு வந்து நெய்யோ கீயோ வந்து இதுக்கு தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு வந்து வெறும் எம்டி பெனில் தான் நான் வந்து இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோடு நம்ம வந்து ஹாஃப் லெமன் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து லெமன் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அந்த ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வரதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து லெமன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா கிண்டிட்டு இருக்க வேண்டியது தான் வந்து நம்ம செய்கிறது, வேறு ஒன்றுமே இல்லை இதில் வேலை. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து லெமன் ஆட் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் நல்லா வந்து பபல்ஸ் வருது பாருங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு 5 to 7 மினிட்டில் இந்த ஜாம் வந்து ரெடி ஆகிடும். இது வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி கலந்துக்கலாம். ஸோ இந்த ஜாமுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து ஒரு 3/4 கப் சுகர் வந்து ஆட் பண்ணுறாங்க. இதில் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணலாம். பட் நான் வந்து ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த பைனாப்பிள் ஜாமோட வந்து டெக்ஸ்சர் அப்புறம் கலர் வந்து ரியலாக வேணும், நேச்சுரலாக வேணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சுகர் நல்லா வந்து அந்த ஜாமோட மெல்ட் ஆகிற மாதிரி கலந்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பைனாப்பிளை க்ளீன் பண்ணி வச்சுட்டா ஒரு 10 மினிட்டில் வித்தவுட் 10 மினிட்டில் நீங்கள் இந்த ஜாம் வந்து ரெடி பண்ணிடலாங்க. ஸோ சில்ட்ரன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோட கூட 2 ப்ரெட்டும் இந்த மாதிரி ஜாம் கொடுக்கலாம். நீங்கள் இன்டேக்காக வந்து அவங்க எடுத்துக்கலாம், ஹெல்த்தியும் கூட இது. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம போட்ட அந்த சுகர் நல்லா வந்து அந்த ஜாமோட கம்பைன் ஆகிடுச்சு. அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் இப்போ வந்து வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த சுகரும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள், கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 3 to 4 மினிட்குள்ளார நம்மளோட அந்த பைனாப்பிள் ஜாம் ரெடி ஆகிடுங்க. நீங்கள் இந்த மாதிரி வந்து பல்காக செஞ்சு வச்சு கூட ப்ரிப்பேர் பண்ணி கூட உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து அப்பப்போ வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ அல்லது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரெட் வச்சு 2 ப்ரெட் வச்சு அவங்களுக்கு வந்து ஹெவியாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாங்க. ஸோ ரொம்ப குயிக்காக செய்யக்கூடியது இந்த ஜாம். ஸோ இந்த ஜாமோட ஸ்பெஷாலிட்டியை பார்த்தீங்கன்னா இதில் வேறு எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணுறதில்ல. ஜஸ்ட்டு வந்து ஒரு 3/4 கப் சுகர், ஒரு பைனாப்பிள், அப்புறம் ஹாஃப் லெமன், இது மட்டும்தான் 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் இந்த பைனாப்பிள் ஜாம் இன்றைக்கி நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ குயிக்காகவே பண்ணிடலாம். இது சூப்பரான நல்ல டேஸ்ட்டான ஹெல்த்தியான கலர்ஃபுல் டெக்ஸ்சரோட நம்மளோட பைனாப்பிள் ஜாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பைனாப்பிளில் பார்த்திங்கன்னா அதிக அளவு வந்து விட்டமின் சி இருக்குது. இது ரொம்ப ரொம்ப கண்களுக்கு நல்லது. பைனாப்பிள் பார்த்திங்கன்னா இந்த பைனாப்பிள் ஜூஸ் வந்து ஒரு கிளாஸ் நீங்கள் வந்து டெய்லி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கல்லீரலில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதுங்க. அதாவது கல்லீரலில் இருக்கிற அந்த நச்சுத்தன்மையெல்லாம் போக்குற சக்தி இந்த வந்து பைனாப்பிள் இருக்குங்க. அதுவும் இல்லாமல் நம்ம கண்களுக்கு நல்லா வந்து பார்வை திறனை மேம்படுத்தக்கூடிய சக்தி வந்து இந்த பைனாப்பிள் இருக்குங்க. ஸோ இவ்வளோ நன்மை தரக்கூடிய பைனாப்பிளில் நம்ம சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க இன்டேக்காக எடுக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ ஹெல்த்தியான இந்த பைனாப்பிள் ஜாமை கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கில் எங்களுக்கு கமெண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்